இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு புத்தாக்க பயிற்சி கட்டகம் 2021-2022 மதிப்பீடு பார்க்க போகிறோம். இது 6ஆம் வகுப்புக்கான மதிப்பீடு. அதில் 6வது தலைப்பு முன்னி தொடரி இடைப்பட்ட எண். முதலாவது மதிப்பீடு 37 முன்னி கேட்டிருக்காங்க. 37 முன்னி அப்படின்னு சொல்லும்போது 1 கழிச்சிடணும். அதாவது இந்த எண்ணுக்கு முந்தைய எண் வரணும். 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 37 1 கழிச்சா 36. ரெண்டாவது கேள்வி 84 தொடரினா இந்த எண்ணுக்கு அடுத்த எண், அதாவது 1 கூட்டிக்கணும். தொடரின்னு சொல்லும்போது 1 கூட்டணும். அப்போ 84 1 கூட்டினா எவ்வளோ வரும்? 85. மூன்றாவது கேள்வி இடைப்பட்ட எண்ணை கண்டுபிடி. 54க்கும் 56க்கும் இடைப்பட்ட எண். 54க்கு அடுத்த எண் என்ன வரும்? 55. ஏழாவது தலைப்பு இடமதிப்பு. 43 = எத்தனை பத்துகள் எத்தனை ஒன்றுகள்? அப்போ இது 1 10. அப்போ 4 பத்துகள் 3 ஒன்றுகள். ரெண்டாவது கேள்வி டேஷ் = 6 பத்துகள் கூட்டல் 7 ஒன்றுகள். அப்போ இது எண்ணாக மாறும்? 6 பத்துகள் முதல்ல எழுதிக்கணும், அதுக்கப்புறம் 7 ஒன்றுகள். அப்போ அது என்ன ஆகிடும்? 67. 80. மூணாவது கேள்வி 80 = 8 பத்துகள் டேஷ் ஒன்றுகள். இது 1 10. அப்போ டேஷ் ஒன்றுகள்னால் ஒன்றுகள் என்ன இருக்குது? 0. அந்த 0 எடுத்து எழுதிக்கணும். எட்டாவது தலைப்பு ஒப்பிடுதல். முதல் கேள்வி 45 விட சிறியது எது? இதில் எந்த எண் 45 விட சிறியது? எந்த எண் 45 விட சிறியது? 25. 62வது கேள்வி 68 விட பெரியது எது? 68 விட பெரிய எண் எது? 86. மூன்றாவது கேள்வி 56க்கு சமமான எண் எது? 56க்கு சமமான எண் எது? 56. 9வது தலைப்பு ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை. முதல் கேள்வி ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையில் எழுதுறதுனா என்னென்னா சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதணும். ஸோ இதில் கொடுக்கப்பட்ட எண்களில் மிகச்சிறிய எண் எதுனா 11. அப்போ அதான் முதல் வரும். அதுக்கடுத்த நம்பர் என்ன வரும்? 18. அதுக்கடுத்து என்னது? 27. அதுக்கடுத்தது 39. கடைசி 44. அப்போ கொடுக்கப்பட்ட எண்கள் எத்தனை எண்ணிக்கிங்க? 1 2 3 4 5. இங்கே எழுதியிருக்கீங்களா பாருங்கள், 1 2 3 4 5. இப்போ ஏறு வரிசை கொடுக்கப்பட்ட எண்களுடைய ஏறு வரிசை 11 18 27 39 44. இறங்கு வரிசையில் எழுதுக. இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லும்போது பெரிய எண்லேருந்து சிறிய எண் எழுதணும். அப்போ கொடுக்கப்பட்ட எண்களே பெரிய எண் எது? 10களில் பாருங்கள், இங்கே 6 இருக்குது, 8 இருக்குது, 3 7 4. அப்போ முதல் எண் எது வரும்? 84. அடுத்தது என்ன வரும்? 72. அதுக்கடுத்தது 64. அதுக்கப்புறம் 48. அதுக்கடுத்தது 36. 5 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே நம்ம 5 எண்கள் எழுதியிருக்கோம். 10வது தலைப்பு ஈரிலக்க எண்களின் கூட்டல். இப்போ இங்கே கொடுக்கப்பட்ட பந்துகளின் எண்ணிக்கையை நம்ம கூட்டி எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. அப்போ இங்கே மொத்தம் இங்கே 13 இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12. ஃபஸ்ட்டு ஒன்றுகளை கூட்டிக்கிங்க. 3 2 கூட்டினா 5, 1 1 கூட்டினா 2. அப்போ மொத்தம் பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 25. 62 கூட்டல் 37. ஃபஸ்ட்டு ஒன்றுகள், இது ஒன்றுகள், இது ஒன்றுகள். அப்போ 7யும் 2யும் கூட்டினா 9. இப்போ பத்துகள் கூட்டுங்க. 3யும் 6யும் கூட்டினா 9. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுகள் கூட்டி எழுதிக்கணும், அதுக்கப்புறம் பத்துகள் கூட்டி எழுதிக்குங்க. இங்கே ஒன்றுகளில் இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 8யும் 4யும் கூட்டினா 12. 12 வந்ததுன்னா அந்த ஒன்றுகளில் இருக்கிற நம்பர் தான் எழுதணும். அப்போ 2. இங்கே பத்துகளில் 1 மீதி இருக்குது. இப்போ பத்துகள் கூட்டுங்க. 4யும் 3யும் கூட்டணும். 4யும் 3யும் கூட்டினா 7. 7ஓட மீதி இருக்கிற இங்கே 1 கூட்டினீங்கன்னா 8. அப்போ 48யும் 34யும் கூட்டினா 82. தேங்க்யூ.